Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல previous yearல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sphere has a radius of 8 cm. ஒரு கோளம் இருக்கு. அந்த கோளத்தோட ஆரம் வந்து 8 cm. A solid cylinder has a base radius of 4 cm. ஒரு உருளை இருக்கு. அதோட ரேடியஸ் 4 cm. அந்த உருளையோட ஹைட் வந்து 10 cm. If the total surface area of the cylinder, சிலிண்டரோட total surface area இருக்கு இல்லையா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா half the surface area of the sphere. So ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்னவா இருக்கு ஹாஃபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிலிண்டரோட உயரம் என்ன இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு கோளம் 8 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டது. ஒரு கோளம் இருக்கு. அந்த கோளத்தோட ஆரம் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் 8 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு உருளை இருக்கு. அந்த உருளையோட ஆரம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த உருளையோட உயரம் வந்து ஹச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ உருளையோட மொத்த பரப்பளவு. சோ உருளையோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன 2 pi r into h plus r. ஓகே சோ எப்படி எழுதலாம்னா 2 pi r ஸ்கொயர் பிளஸ் 2 pi r h நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல இருந்து 2 pi r காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் r பிளஸ் h இல்ல 2 pi r into h plus r ன்னு கிடைக்கும். ஓகே சோ இதுதான் என்னது உருளையோட மொத்த பரப்பளவு. ஓகே சோ இப்போ அந்த உருளையோட மொத்த பரப்பளவு எப்படி இருக்குன்னா கோளத்தோட பரப்பளவுல பாதியா இருக்காம். கோளத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன 4 pi r ஸ்கொயர். ஓகே சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க உருளையோட மொத்த பரப்பளவு கோளத்தோட பரப்பளவுல என்னவா இருக்கு பாதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உருளையோட மொத்த பரப்பளவு என்னது 2 pi r into h plus r. எதுல பாதியா இருக்கான் கோளத்தோட பரப்பளவுல half into 4 pi r ஸ்கொயர். ஓகே சோ இப்போ நாம என்ன பண்ணலாம் இங்க இருக்க பையையும் நாம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஒரு ரெண்டு தடவை கட் பண்ணலாம். சோ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த ரெண்டையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே சோ இப்போ இந்த r அப்படி இருக்கட்டும் r into h plus r equal to சோ இங்க மிச்சம் என்ன இருக்கு r ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கா. சோ r ஸ்கொயர் இந்த ஆரையும் கட் பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா கோளத்தோட ரேடியஸ் வேற அளவு இருக்கு. உருளையோட ரேடியஸ் வேற அளவு கொடுத்திருக்காங்க. சோ உருளையோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க 4ன்னு கொடுத்திருக்காங்க. சோ 4 இன்ட்டு அதோட ஹைட் நமக்கு தெரியுமா தெரியாது h பிளஸ் ரேடியஸ் எவ்வளவு சோ என்ன சொல்லிருக்கோம் 2 into h plus r தானே. சோ r மட்டும் தானே மிச்சம் இருந்துச்சு. சோ அந்த r எழுதியாச்சு. சோ h plus r ஓட வேல்யூ என்னது நமக்கு 4. சோ அந்த r ஓட வேல்யூ 4 போட்டு விட்டுருங்க. ஓகே சோ ஈக்குவல் டு இது யாரு கோளத்தோட ரேடியஸ் எவ்வளவு 8 சென்டிமீட்டர். அப்ப என்ன பண்ணலாம் 8 into 8 பிரிச்சு எழுதலாமா r ஸ்கொயர் தான். சோ r ஸ்கொயர்ங்கிறது 8 ஸ்கொயர் அதை 8 into 8 பிரிச்சு எழுதிடலாம். ஒரு நாள் 4 2 நாள் 8. ஓகே அப்ப h plus 4 equal to உங்களுக்கு என்ன வரும் 8 into 2 16 கிடைக்கும். இதுல இருந்து h ஓட வேல்யூ 16 minus 4 12 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்ப உருளையோட உயரம் எவ்வளவு 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா சோ இந்த ஃபார்முலாவை எழுதிட்டே நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருவோம். என்ன பண்ணுவோம்னா இந்த ஆரையும் கட் பண்ணி விட்டுருவோம். இந்த ஆரையும் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது யாரோட ரேடியஸ் கோளத்தோட ரேடியஸ். சாரி இது வந்து யாரோட ரேடியஸ் உருளையோட ரேடியஸ். இது யாரோடது கோளத்தோட ரேடியஸ். இதோட அளவு வேற இருக்கு இதோட அளவு வேற இருக்கு. சோ ஆரையும் கட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஓகே சோ இந்த கொஸ்டின்ல உருளையோட உயரம் எவ்வளவு 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா. So in the question பாருங்க 2 cubes each of edge 24 cm are combined to form a single cuboid. What is the volume of the new cuboid? ஓகேவா 24 சென்டிமீட்டர் விளிம்பில் ஒவ்வொன்றும் 2 கனசதுரங்கள் ஒன்றிணைந்து ஒரு கனசதுரத்தை உருவாக்குகின்றன. அதாவது ஒரு கியூப் இருக்கு. அந்த 2 கியூபை மெர்ஜ் பண்ணி என்ன பண்றாங்க ஒரு கியூபாய்டு வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா அந்த புதிய கனசதுரத்தோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு கியூப் இந்த மாதிரி இருக்குமா. சோ இதுதான் ஒரு கியூப். ஓகே சோ இந்த கியூப்ல உங்களுக்கு என்ன வரும் இந்த கியூப்ல சொந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் சொந்த மாதிரி தானே டயக்ராம் வரைவோம். சோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு கியூப். சோ இந்த கியூப்ல இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா. சோ இது வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா சோ இதே மாதிரி இன்னொரு கியூபும் இதே மாதிரி இருக்கு. ஓகே சோ இல்லைன்னா 2 பாக்ஸ போடுங்க கியூப் ஈஸியா வரைகிறதுக்கு. இதையும் ஜாயின் பண்ணி விடுங்க இதையும் ஜாயின் பண்ணி விடுங்க கியூப் கிடைச்சிருது. சோ இதுலயும் எட்ஜ் எவ்வளவு 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சோ இது 24 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னவா இருக்கும் 24 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா சோ இதையும் என்ன பண்றோம்னா இப்ப மெர்ஜ் பண்றோம். மெர்ஜ் பண்ணி ஒரு பெரிய கியூபா உருவாக்குறோம். இது ரெண்டையும் ஒட்டும் போது
என்ன கிடைக்கும், ஒரு பெரிய கியூப் வந்து கிடைக்கும். அப்போ ஒரு பெரிய கியூப் கிடைக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு பெரிய கியூப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கியூபா கிடைக்கும். சோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட லென்த், பிரெத், ஹைட் இருக்கும். ஓகே, சோ அப்போ ஒரு பெரிய கியூபா கிடைக்கும். அப்படிதானே? இது ரெண்டையும் ஒட்டி பாருங்க. ஒட்டி பார்த்தா என்ன கிடைக்கும், ஒரு பெரிய கியூப் கிடைக்கும். அப்ப அதுக்கு லென்த் இருக்கும். லென்த்ங்கும் போது இதுல ஒரு 24, இதுல ஒரு 24 இருக்கும். அப்ப டோட்டலா லென்த் வந்து என்னவாயிரும், 48 ஆயிரும். அதுக்கப்புறம் ஹைட். சோ இப்போ இதை மெர்ஜ் பண்ணா இந்த டயக்ராம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிடுறேன். ஓகே, சோ ரெண்டு கியூபையும் மெர்ஜ் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குமா? சோ இந்த மாதிரி டயக்ராம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படிதானே? சோ இதோட பார்ட்டை ரெண்டையும் ஒட்டணும்னா இந்த மாதிரி டயக்ராம் வந்து கிடைக்கும். அப்போ லென்த் வந்து உங்களுக்கு என்னவாகிரும், இதுல இருந்து இதுவரை நமக்கு 24 சென்டிமீட்டர்னு ஏற்கனவே தெரியும். சோ இந்த பார்ட்டும் மெர்ஜ் ஆகி இவ்வளவு நீளம் ஆயிருச்சு இந்த கியூபாய்ட்ல. அப்ப என்ன வரும், 48ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இதுல இருந்து இதுவரை 24, இதுவும் 24 தான். சோ இந்த இடம் நமக்கு மாற போறது இல்ல. இந்த ஹைட் அப்படிதான் இருக்கும். இந்த லென்த் மட்டும் தான் உங்களுக்கு என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஒட்டும் போது லென்த் மட்டும் தான் உங்களுக்கு என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த இடம் உங்களுக்கு என்னவா இருக்கும், 24 சென்டிமீட்டர். ஓகே, சோ இந்த எட்ஜ் என்னது, எட்ஜும் 24 தான். அப்ப லென்த் 48 சென்டிமீட்டர், பிரெத் எவ்வளவு வருது, அதோட பேஸ் வந்து எவ்வளவு வருது, பிரெத் இது. சோ இது வந்து 24 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இதோட ஹைட் என்ன இருக்கும், ஹைட்டும் மாற போறது இல்ல, 24 சென்டிமீட்டர். ஏன்னா இப்படி ஒட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த லென்த் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 24 பிளஸ் 24 48 மாறும். அப்ப கியூபாய்டோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கியூபாய்டுங்கும் போது அதுக்கு லென்த், பிரெத், ஹைட் இருக்கும். சோ அதோட ஹைட், அதோட கன அளவு LBH. ஓகேவா? சோ எல்லோட வேல்யூ என்ன, 48, பியோட வேல்யூ என்ன, 24, ஹோட வேல்யூ 24. ஓகே, சோ 24 × 24 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 576 கிடைக்கும். அந்த 576 கூட 48 மல்டிப்ளை பண்ணணும். சோ 576, 48, 6 8 48. சோ யூனிட்டுக்கு வச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயும் 8 இருக்கு. சோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சோ 8 7 56 4 60 46. சோ 6 4 24, 28 2 30. சோ 20 3 23. சோ ஆன்சர் என்ன வரும், கிட்டத்தட்ட 8 4 6 7. சோ 76 48. சோ இதுல மட்டும் தான் 76 48 இருக்கு. ஓகேவா? சோ 27,648. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு பை சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பை சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டடி த ஃபாலோயிங் பை சார்ட் கேர்ஃபுல்லி டு ஆன்சர் த கிவன் கொஸ்டின். Abhijit wants to start a small business and he is planning to raise funds from different sources as shown in the following pie chart. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ நிறைய இடத்துல இருந்து ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்றான். பட் அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணதோட பை சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ். அவன் சேவ் பண்ணி வச்சது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேட் பண்ணி இருக்க பகுதி தான் அவன் சேமிச்சு வச்ச காசு 76,000 ரூபாய். இந்த இது அதாவது இந்த எம்டியா இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஷேடுமே இல்லாம, இது பேங்க்ல இருந்து அவன் லோன் வாங்கியிருக்கான் 1,45,000 ரூபாய். அப்புறம் இந்த கோடு கூட போட்டிருக்கு பாத்தீங்களா, இது வந்து சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்குது 45,000 ரூபாய். அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்குது இந்த ஷேட் பண்ண பகுதி 22,000 ரூபாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்குது 1,29,000 ரூபாய் இன்வெஸ்டர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். சோ இதுதான் அவனுக்கு கிடைச்ச ஃபண்ட். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரைஸ்டு ஃப்ரம் த ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கின காசுக்கும் டோட்டலா அவன்கிட்ட கிடைச்ச ஃபண்டுக்கும் அண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரைஸ்டு. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவன் எவ்வளவு வாங்கியிருக்கானோ அதுக்கும் மொத்தமா அவனுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டுக்கும் டோட்டல் ஃபண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அபிஜித் ஒரு சிறு வணிகத்தை தொடங்க விரும்புகிறார். மேலும் பின்வரும் வட்ட விளக்கப்படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளார். நண்பர்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதிக்கும் திரட்டப்பட்ட மொத்த நிதிக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நண்பர்கள் கிட்ட இருந்து அவன் வாங்கியிருக்கிறது எவ்வளவு, இந்த டயக்ராம்ல தான் தெளிவா கொடுத்திருக்காங்க. சேவிங்ஸ் அவன் எத்தனை சேர்த்து வச்சிருந்தான், லோன் எவ்வளவு வாங்கியிருந்தான், சொந்தக்காரங்க கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கான், இன்வெஸ்டர் கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கான், இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினதுக்கும் மொத்தமா அவனுக்கு கிடைச்சதுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினது எது, இந்த 22,000 ரூபாய். அப்படிதானே, இந்த பார்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். அப்போ 22,000 வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். இப்ப மொத்தமா அவனுக்கு கிடைச்சது எவ்வளவு, 76,000 பிளஸ் 1,45,000 பிளஸ் 45, 22 பிளஸ் 1,29,000. சோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஜீரோ விட்டுட்டு ஆட் பண்றேன், அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். 76, 145
45, 22, 129 ஆட் பண்ணா என்ன வரும்? 11, 16, 21, 27, 6, 10, 14, 21. சோ 417 வரும். சோ 417 எல்லாத்துலயுமே 3 0 இருந்துச்சா, நான் விட்டுட்டு தானே ஆட் பண்ணேன். சோ கடைசி அந்த 3 0வை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். சோ அந்த 3 0வை சேர்த்துக்கிறேன். இப்ப இங்க 3 0 இருக்கு, இங்க 3 0 இருக்கு, கட் பண்ணிடலாமா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? இது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கினது, இது மொத்த கடன், மொத்தமா எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கினது. சோ அப்ப என்ன வரும்? 22:417 கிடைக்கும். அப்ப 22:417ங்கிறது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். அடிக்கடி டிஎன்பிசிலையும் கேட்கக்கூடிய கொஸ்டின், ரயில்வேலையும் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த பெல் அடிக்கிறது, இத்தனை மணிக்கு ஒரு டைம் பெல் அடிக்குதுன்னா அடுத்த பெல் எப்ப அடிக்கும், இதான் இந்த கொஸ்டின். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 4 bells ring in a temple at intervals of 12, 16, 24, 36 minutes respectively. If they are started playing at a continuous interval from 6 o'clock, then when will they play together again? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஒரு கோயில்ல பெல் அடிக்கி, அது எப்ப அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 16 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 36 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பெல் அடிச்சுட்டே இருக்கு. எத்தனை பெல்லோ கட்டி விட்டுருக்காங்க, அந்த பெல் அடிச்சுட்டே இருக்கு. இப்ப எல்லா பெல்லும் சேர்ந்து 6 மணிக்கு ஒண்ணு போல அடிச்சிருக்கு. ஓகே, இங்க பெல் கட்டி விட்டுருக்காங்க. எத்தனை? 1, 2, 3, 4 பெல் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 மணி வந்து கட்டி விட்டுருக்காங்க. சோ 4 மணி கட்டியிருக்காங்கன்னா இந்த மணி 12 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும். இந்த மணி பாத்தீங்கன்னா 16 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும். இந்த மணி 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும். இந்த மணி 36 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும். இப்ப இந்த 4 மணியும் சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சிருக்கு ஒரு வாட்டி. ஓகேவா? 4 மணியும் சேர்ந்து 6 மணிக்கு அடிக்கு. ஓகே, சோ கன்ஃபியூஷன் இல்ல இல்லையா? தனித்தனியா அடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் மணி 12 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும், ரெண்டாவது மணி 16 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணிக்கு போறீங்க கோயிலுக்கு, 5 மணிக்கு கோயில்ல உட்காந்துருக்கீங்க, 5:12க்கு இந்த மணி அடிக்கும், 5:16க்கு 5:16க்கு இந்த மணி அடிக்கும், 5:24க்கு இந்த மணி அடிக்கும், 5:36க்கு இந்த மணி அடிக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒண்ணு இவ்வளவு கேப் விட்டு அடிக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகும்போது 4 மணியும் சேர்ந்து அடிக்குது. ஓகேவா? அப்ப 6 மணிக்கு 4 மணியும் சேர்ந்து ஒலிச்சதுன்னா அடுத்து எப்போ இந்த 4 மணியும் சேர்ந்து ஒலிக்கும், அடுத்து எத்தனை மணிக்கு இந்த 4 மணியும் சேர்ந்து அடிக்கும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு கோவிலில் 4 மணிகள் முறையே 12, 16, 24 மற்றும் 36 நிமிட இடைவெளியில் ஒலிக்கின்றன. ஃபர்ஸ்ட் மணி 12 நிமிஷம், ஃபர்ஸ்ட் 12 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் மணி அடிச்சிடும், அடுத்த 16 நிமிஷத்துல இது அடிச்சிடும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 36 நிமிஷத்துல அடுத்த மணி அடிக்கும். சாரி, 24 நிமிஷம், அதுக்கப்புறம் 36 நிமிஷத்துல இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு 4 மணியும் சேர்ந்து அடிக்குது. ஓகேவா? சோ அவை 6 மணியில் இருந்து தொடர்ச்சியான இடைவெளிகளில் அவை ஒலிக்க தொடங்குகின்றன எனில் அவை மீண்டும் ஒன்றாக எப்போது ஒலிக்கும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே இதா கொண்டு வாங்க. 4 சேர்ந்து எப்போ ஒலிக்கும் தானே கேட்டிருக்காங்க. சோ 12, 16, 24, 36. சோ 12, 14, 12, 16. சோ 12, 16, 24, 36. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. சோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எப்படி எடுக்கணும்? டானா வகுத்தல் போட்டு எடுக்கலாம். இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. நான் உங்களுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எது பெரிய நம்பர்னு பாருங்க, இதுதான் எல்சிஎம்மா இருக்கணும். சோ 36 எல்சிஎம்மான்னு செக் பண்ணணும். சோ இப்போ 36 தான் இதோட எல்சிஎம்மான்னு எப்படி செக் பண்ணணும்? 12 எடுத்துட்டு வந்து இதுல டிவைட் பண்ணுங்க. ஹோலா டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். சோ அடுத்து 16 வச்சு டிவைட் பண்ணுங்க. டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இதை விட்டுறலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 36 டபுள் பண்ணணும். 36 டபுள் பண்ணா 72 மாறும். 72 12ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும். ஆனா எதால டிவைட் ஆகாது? உங்களுக்கு 16ஆல டிவைட் ஆகாது. இப்போ 36 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 108ன்னு கிடைக்கும். சோ 108 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதால டிவைட் ஆகாது? இங்க 12 9 108. சோ 24 போட்டீங்க அப்படின்னா 24ஆல டிவைட் ஆகாது. இப்போ 36 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 144. இந்த 144 12ஆலையும் டிவைட் ஆகும், 16ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும், 36ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இதோட எல்சிஎம் என்ன? 144. ஓகேவா? அப்போ அடுத்த மணி எப்ப அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 144 நிமிஷத்துக்கு அப்புறமா அடிக்கும். ஓகேவா? அப்ப 144 நிமிஷம். அப்ப இப்போ மணி எத்தனை மணிக்கு அடிச்சிருக்கு? 6 மணிக்கு அடிச்சிருக்கு. ஓகேவா? அப்ப 6 மணில இருந்து ஒரு 144 நிமிஷத்தை ஆட் பண்ணுங்க. சோ ஆட் பண்ணா என்ன வரும்? 6 மணி கூட ஒரு 144 நிமிஷத்தை ஆட் பண்ணா 150ன்னு போட்டு விட்டுறாதீங்க. இது மணில இருக்கு, இது நிமிஷத்துல இருக்கு. அப்ப இத மணியா கன்வெர்ட் பண்ணணுமா? அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். ஓகே, அப்ப 144க்குள்ள எத்தனை 60 நிமிஷம் இருக்குன்னு பாருங்க. 2 60 நிமிஷம் இருக்கா? 144
60 நிமிஷம். சோ 2 60 நிமிஷம்ங்கும் போது 2 × 60 120 ஆயிரும். அப்ப 144 இல்லைன்னா டிவைட் பண்ணி பாருங்க. 144 டிவைடட் பை 60ன்னு போட்டீங்கன்னா 2 60 120. சோ ரிமைண்டர் எத்தனை வரும்? 24ன்னு கிடைக்கும். அப்போ 144 நிமிஷத்தை 2 மணி நேரம் 24 நிமிடங்கள்னு நான் எழுதலாம். அப்படிதானே? அப்ப 2 மணி நேரம் 24 நிமிடங்கள்னு எழுதலாம். ஓகேவா? அப்ப 6 மணிக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 24 நிமிஷத்தை கூட்டினா என்ன வரும்? 6 2 8. ஓகேவா? சோ 8 மணி 24 நிமிஷம். அடுத்த மணி எப்ப அடிக்கும்? 8 மணி 24 நிமிஷம் இருக்கும்போது அடிக்கும். ஓகேவா? அப்ப 8 மணி 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சரை மணியாவும் நிமிடமாவும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகே, சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 8 மணி 24 நிமிடம். 8 மணி 24 நிமிடம்ங்கிறது ஆப்ஷன் ஏ. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ இது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. சோ கொஸ்டினே இதுதான். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இதான் கொஸ்டின். sin ஸ்கொயர் 45 டிகிரி cos ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் tan ஸ்கொயர் 45 டிகிரி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட ஆன்சர் என்ன? பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கனாலே, அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள படிச்சிருந்தீங்கனாலே இதுக்கு ஆன்சர் 0 அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி டேபிளுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிதானே? சோ அதுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரியில டஃப்பான சம்மும் இருக்கு, ஈஸியான சம்மும் இருக்கு. நீங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான சம் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி டஃப்னு ஈஸியான சம்மே பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ட்ரிக்னாமெட்ரியிலேயே நிறைய ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுதான் ரயில்வேல கேட்பாங்க. sin 45 டிகிரியோட வேல்யூ என்ன? ட்ரிக்னாமெட்ரி டேபிள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மனப்பாடம் பண்ணாம ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிதானே? சோ வேணா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 0 0க்கு அடுத்து என்னது? கால் கால்க்கு அடுத்து என்னது? அரை அரைக்கு அடுத்து என்னது? முக்கால் முக்காலுக்கு அடுத்து முழுசு 1. ஓகேவா? சோ இதுல ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல என்னென்ன டிகிரிக்குலாம் நம்ம வேல்யூ படிச்சிருப்போம்? 0 டிகிரி, அதுக்கப்புறம் என்ன டிகிரி வரும்? 30 டிகிரி, அதுக்கப்புறம் 45 டிகிரி, அதுக்கப்புறம் 60 டிகிரி, அதுக்கப்புறம் வந்து 90 டிகிரி வரும். ஓகேவா? இப்போ சைனோட வேல்யூ பார்க்க போறோம். சைன் 0 டிகிரியோட வேல்யூ என்ன? இது எல்லாத்துக்கும் ரூட் போட்டீங்கன்னா அதுதான் சைனோட வேல்யூ. ஓகேவா? சோ 0க்கு ரூட் எடுத்தா 0, இதுக்கு ரூட் எடுத்தா 1/2, இதுக்கு ரூட் எடுத்தா 1/√2, இதுக்கு ரூட் எடுத்தா √3/2, 1க்கு ரூட் எடுத்தா 1. அப்ப sin 0ஓட வேல்யூ என்னது? 0. sin 30ஓட வேல்யூ 1/2, sin 45ஓடது 1/√2, sin 60ஓடது √3/2, sin 90ஓடது 1ன்னு எழுதிடலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் நான் உங்களுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ காசோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காசுக்கு என்ன பண்ணணும்? இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி விட்டுறணும். 1 √3/2, 1/√2, 1/2, 0. ஓகே, இப்ப டேனுக்கு கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்ல, tan தீட்டாங்கிறது sin பை காசு. இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் டேனோட வேல்யூ. டிவைட் பண்ணா என்ன வரும்? 0. இதை கட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 1/√3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதையும் கட் பண்ணிட்டா 1ன்னு கிடைக்கும். இதையும் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? √3ன்னு கிடைக்கும். 1/0ஓட வேல்யூ என்ன வரும்? இன்ஃபினிட்டின்னு வரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சைனு காசு டேனு. சைனோட தலைகீழி யாரு? கொசிக்கன். காசோட தலைகீழி யாரு? சீக்கன். டேனோட தலைகீழி யாரு? காட்டு. சைனை தலைகீழ போட்டா கொசிக்கனோட வேல்யூ கிடைக்கும் போது, காசை தலைகீழ போட்டா சீக்கனோட வேல்யூ கிடைக்கும், டேனை தலைகீழ போட்டா காட்டோட வேல்யூ கிடைக்கும். சோ இது எல்லாமே பேசிக்ஸ். இன்னும் நிறுத்தி நிதானமா பார்க்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸுக்கு கீழே வந்து டீச் பண்ணிருப்பேன். ஓகே, சோ இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? sin ஸ்கொயர் 45 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். sin 45ஓட வேல்யூ என்னது? 1/√2. அப்போ 1/√2 the whole square plus cos ஸ்கொயர் 45 டிகிரி. cos 45 டிகிரியோட வேல்யூ என்ன? அதே 1/√2 தான். 1/√2 the whole square minus tan ஸ்கொயர் 45 டிகிரி. tan 45ஓட வேல்யூ என்ன? இதையும் கட் பண்ணா 1. அதுதான் tanோட வேல்யூ. சோ 1ன்னு போட்டுடலாம். இப்போ 1/√2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1/2 பிளஸ் இதோட வேல்யூ 1/2 மைனஸ் 1. சோ இதுக்கு உட்கார்ந்து எல்சிஎம் எல்லாம் எடுக்காதீங்க. அரையும் எத்தனை? 1. சோ 1 - 1 எத்தனை? ஆன்சர் 0. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 0. இந்த டேபிள தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவா படிச்சிருக்கணும். அதுக்காக நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ தெரியாதவங்க அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் கிளாஸ் பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, what is the sum of digits of the least number which when divided by 15, 18, 27 leaves the same remainder 9 in each case and is also completely divisible by 11. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 15, 18, 27. ஓகே, இதை வச்சு ஒரு நம்பரை வகுக்கிறோம். அந்த நம்பர் எதுன்னு எனக்கு தெரியாது. இதை நான் 15ஆலையும் வகுக்கிறேன், 18ஆல வகுக்கிறேன், 27ஆல வகுக்கிறேன். இப்படி வகுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ரிமைண்டர் வந்து எனக்கு 9 கிடைக்கும்.
அதே எக்ஸ்ங்கிற நம்பரை நான் 11 வகுக்கிறேன் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கி, அதாவது 11 ஹோலா டிவைட் ஆகுது. அப்போ அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அது எத்தனை டிஜிட்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த டிஜிட்டோட கூட்டுத்தொகை என்ன, அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு எனக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ இதெல்லாம் HCF, LCM அண்ட் HCFல டிவிசிபிலிட்டி அண்ட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு கீழே சொல்லி கொடுத்திருப்பேன். இப்போ 15, 18, 27 இதுக்கு LCM எடுக்கலாமா? சோ இதுக்கு LCM எடுத்தா என்ன வரும்? ரொம்ப சிம்பிளா யோசிங்க, பார்த்தாலே தெரியுது 27 தான் பெரிய நம்பர், 270 தான் LCM இருக்கும். அப்படி LCM எடுக்க தெரியல, ஷார்ட்கட் தெரியலனா சின்ன வயசுல டானா வகுத்தல் போட்டிருப்போம் இல்லையா, அதுபடியும் நீங்க LCM எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 15, 18, 27க்கு காமனான நம்பர் வந்து 270 தான். டானா வகுத்தல் போட்டோம்னா 5 3 15, 6 3 18, 9 3 27. வேற என்ன பண்ண முடியும்? வேற எந்த மூணு காமன் எடுக்கலாம். 5 2 3 6 3 3 9, 6 30, 9 × 30 270. அப்ப இதோட எல்சிஎம் என்ன? 270. ஓகே, சோ அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும்னா 270ஓட மல்டிபிளா இருக்கும். ஓகே, அந்த நம்பர் என்னவா இருக்கும்? 270ஓட மல்டிபிளா இருக்கும். ஓகே, அப்போ அந்த நம்பர் 270ஓட மல்டிபிள், அது போக அது வந்து என்னவா இருக்கும்? அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 270ஓட மல்டிபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்ல கேன்னு கூட வச்சுக்கோங்க. RS அகர்வால் புக்ல பெரும்பாலும் கேன்னு தான் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 270K பிளஸ் அது போக என்ன கொடுக்கு? ஒவ்வொரு இதுலயும் 999 கூடிய ரிமைண்டரை கொடுக்கா. அப்ப அந்த நம்பர் என்னன்னா 270ஓட மல்டிபிளாவும் இருக்கும், பிளஸ் அது கூட ஒரு 9 கூட்டணும் அப்படின்னா இதுதான் என்னவா இருக்கும்? அந்த நம்பரா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? சோ இத எல்லாத்தையும் வச்சு டிவைட் பண்ணும்போது 9 மீதியா கொடுக்குன்னா இது எல்லாத்தோட ஒரு மல்டிபிளா இருக்கும். அப்போ 15, 18, 27ஓட ஒரு மல்டிபிளா இருந்திருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் நான் மொத்தமா மெர்ஜ் பண்ணணும். சோ மெர்ஜ் பண்றதுக்காக நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எனக்கு 15, 18, 27 நான் தனித்தனியா வச்சேன்னா எனக்கு கன்ஃபியூஸா இருக்கும். சோ இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நான் ஒரே நம்பரா கொண்டு வர்றதுக்கு எல்சிஎம் கான்செப்டை யூஸ் பண்றேன். அப்ப நான் எல்சிஎம் மாத்தும் போது எனக்கு 270 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் ஒவ்வொரு கேஸ்லயும் 9 ரிமைண்டரா கொடுக்கு. அப்ப அது 270ஓட மல்டிபிளா இருந்து பிளஸ் 9 ரிமைண்டர் வருது இல்லையா, சோ அதையும் கூட்டிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க? இதுதான் அந்த நம்பர், இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பர் 11 எக்ஸாக்டா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ நான் இப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போட போறேன். கேயோட வேல்யூ வந்து நான் என்ன போட போறேன்? 0 போட வேண்டாம். கே எல்லாமே என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, முழு எண்கள்னா என்ன, இயலெண்கள்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, பேசிக்ஸ் தெரியலன்னா நான் திருப்பியும் சொல்றேன், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. கேயோட வேல்யூ 1 போடுறோம். ஓகேவா? சோ 1 போடும்போது என்ன கிடைக்கும்? 270 × 1, 270 பிளஸ் 9, 279 கிடைக்கும். 279 11 டிவைட் ஆகுமா? அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லி கொடுத்திருக்கேன். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? ஆல்டர்னேட் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கணும். அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்கிறதையும் ஈவன் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். இப்போ இதை 1 2 3 போட்டுக்கோங்க. 1வது இடத்துல, 2வது இடத்துல, 3வது இடத்துல இருக்கு. சோ இப்போ ஆட் பிளேஸ்ல என்ன இருக்கு? 2 9 இருக்கு. ஆட் பண்ணா என்ன வரும்? 11. ஈவன் பிளேஸ்ல என்ன இருக்கு? 7 இருக்கு. 11 மைனஸ் 7 எத்தனை? 4. சோ இந்த 4 11 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த நம்பரை எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப கேயோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 27 × 2 54. சோ 549 கிடைக்கும். 549 11 டிவைட் ஆகுமா? 9 5 14. 14 மைனஸ் 4 10. 10/11. சோ 11 டிவைட் ஆகாது. கேயோட வேல்யூ 3 போடுங்க. 3 போட்டா என்ன வரும்? 27 × 3 81. சோ 819 கிடைக்கும். சோ 819. சோ 9 8 17. 17ல 1 போனா எத்தனை? 16. 16 11 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இதுவும் அந்த நம்பர் கிடையாது. ஓகே, இப்ப கேயோட வேல்யூ 4 போடுங்க. கேயோட வேல்யூ 4 போட்டா என்ன வரும்? 27 × 4, 7 4 28, 8 2 10, 1080 கிடைக்கும். 1080 கிடைக்கும். ஓகே, சோ கரெக்ட் தானே? கேயோட வேல்யூ 4 சப்ஸ்டிட்யூட் 1080. சோ அடுத்து இந்த 9 ஆட் பண்ணா விட்டோமா? சோ இந்த 9 வெளியே ஒரு 9 இருக்கு, அந்த 9 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ பிளஸ் 9 போடும்போது என்ன வரும்? 1089. கேயோட வேல்யூ 4 போடும்போது 1080 பிளஸ் 9 = 1089 வருது. இப்ப இது 11 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சோ 11 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? சோ இப்போ ஆட் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பிளேஸ்ல என்ன இருக்கு? 1 8 இருக்கு. சோ 8 1 9. ஈவன் பிளேஸ்ல 9 பிளஸ் 0 9 வரும். சோ 9 மைனஸ் 9 என்ன வரும்? 0. 0 11 டிவைட் ஆனாலும் உங்களுக்கு என்ன வரும்? 0 தான் கிடைக்க போகுது. 0வை எதால டிவைட் பண்ணாலுமே 0 தான் வரும். அப்ப ஹோலா டிவைட் ஆகுதா? அப்ப இந்த 1089 11 டிவைட் ஆகுது. அப்ப இந்த 1089 தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப அந்த நம்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1089. அந்த 1089 வந்து 15ஆல
18ஆல 27ஆல டிவைட் ஆகும். மீதி வந்து என்ன கிடைக்கும்? 9 வந்து மீதியா கிடைக்கும். அதே சமயம் இந்த 1089 நான் 11ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி வந்து என்ன வரும்? 0 வரும். அப்ப ஆன்சர் என்ன? 1089. அந்த நம்பர் என்னன்னு எனக்கு கேட்கல, அந்த நம்பரோட இலக்கங்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நம்பரை டைரக்டா ஆப்ஷன்ல 1089, 1090, ஆப்ஷன் சி 1091, இது வந்து ட்ரிபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஈஸியா அந்த 11 எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணி இதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடுவோம். அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நம்பர் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், அந்த டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1089 தான் அந்த நம்பர். அதுல இருக்கக்கூடிய டிஜிட் என்னென்ன டிஜிட் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய இலக்கங்கள் என்னதெல்லாம்? 1, 0, 8, 9 ஆட் பண்ணா 9, 8, 17, 17, 1, 18. அப்ப அதோட இலக்கங்களின் கூட்டுத்தொகை எத்தனை? 18. சோ 18ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ இந்த இடத்த ஏன் இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணணும் மேம் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஏன்னா இவ்வளவு தூரம் இப்ப டைரக்டா ஆப்ஷன்ல 1089 கொடுத்தாங்கன்னா டக்குன்னு 11 எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க இலக்கங்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்களா, அப்போ நாம டைரக்டா ஆப்ஷன்ல இருந்து போக முடியாது. சோ இப்படிதான் சால்வ் பண்ணி ஆகணும். இதுவும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போட போறோம். ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ண போறோம். எந்த இடத்துல வரப்போதோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண போறோம். 1 போடும்போது வரல, 2 போடும்போது வரல, 3 போடும்போது ஆன்சர் வரல. சோ 4 போடும்போது ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இன் a business M invest 20,000 more than N. சோ இந்த கொஸ்டினுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. நான் உங்களுக்கு நார்மல் மெத்தட்லயே சொல்லி கொடுக்குறேன், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுக்குறேன். What would be the investment made by M if the profit occurred to both is same, considering that M and N invested for 8 months அண்ட் இயர் ரெஸ்பெக்டிவ்லி? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒண்ணுமே இல்ல, எம்னு ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை விட ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றான். என்ன பண்றான்? என்னை விட 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றான். ஓகேவா? இப்ப என் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் N ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. எம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது எவ்வளவுன்னா 20,000 பிளஸ் N. ஓகேவா? N இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது இல்லைன்னா எக்ஸ் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவன் எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தான்னா எம் வந்து 20,000 பிளஸ் எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. ஓகேவா? வாட் வுட் பி த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை எம்? அப்ப எம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ராஃபிட் அக்கர்ட் டு போத் இஸ் சேம். ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா சேம். சேம் ப்ராஃபிட்னா எப்படி வரும்? 1:1 ரேஷியோல வரும். இவனுக்கு ஒரு பங்குனா இவனுக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்கும், இவனுக்கு 2 பங்குனா இவனுக்கும் 2 பங்கு கிடைச்சிருக்கும். சோ எத்தனை பங்கு? இவனுக்கு 10 பங்குனா இவனுக்கு 10 பங்கு கிடைச்சிருக்கும். சோ சுருக்கமா சொல்ல போனா 1:1 ரேஷியோ தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன்னா சேம் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்து கன்சிடரிங் தட் எம் அண்ட் என் invested for 8 months and 1 year respectively. இவன் 8 மாசம் இன்வெஸ்ட் பண்றான், இவன் 12 மாசம் இன்வெஸ்ட் பண்றான். இதான் கொஸ்டின். ஓகேவா? ஒரு வணிகத்தில் எம் என்பவர், சோ எம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா என்னை விட 20,000 அதிகமாக முதலீடு செய்கிறார். சோ என் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நான் ஸ்மால் என்னு வச்சுக்கிறேன். எம் இன்வெஸ்ட் பண்றது என்னன்னா, என் இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றானா. ஓகேவா? எம் மற்றும் என் முறையே 8 மாதங்கள் மற்றும் 1 வருடத்திற்கு முதலீடு செய்கிறார். எம் வந்து பாத்தீங்கன்னா 8 மாசம் பிசினஸ்ல இருக்கான், என் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கான். சோ இது மாதங்கள்ல இருக்கா, அப்ப அந்த 1 வருஷத்தை நான் 12 மாசம் எழுதிக்கிறட்டா? ஏன்னா அது அப்படி ஒண்ணுன்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆகும். இங்க மாசத்துல போட்டு இங்க வருஷத்துல போட்டோம்னா ஆன்சர் தப்பா வந்துடும். ஒண்ணு இதை வருஷமா மாத்துங்க, ரொம்ப ஈஸி. என்னன்னா மாசமா மாத்துறது. சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 8 மாசம், இவனோட 1 வருஷத்தை 12 மாசமா மாத்திருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இருவருக்கும் கிடைத்த லாபம் ஒரே மாதிரியாக இருந்தால், அப்ப லாபம் வந்து என்ன ரேஷியோல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:1 ரேஷியோல கிடைக்கும். இவனுக்கு ஒரு பங்கு இவனுக்கும் ஒரு பங்கு கிடைக்குது. எம் எவ்வளவு ரூபாய் முதலீடு பண்ணிருப்பான் இதான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும்? நான் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்னு ஒரு டாபிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், அப்படிதானே? அந்த பார்ட்னர்ஷிப் டாபிக்ல நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் சொல்லி கொடுத்திருக்கேனா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். முதலீடு செய்த தொகை கால நேரம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? லாபத்துக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ முதலீடு செய்த தொகை எவ்வளவு? எம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 20,000 பிளஸ் என். சோ 20,000 பிளஸ் என். அவன் இன்வெஸ்ட் பண்ண கால நேரம் எவ்வளவு? 8 வருஷம், சாரி 8 மாசம். சோ 8 டிவைடட் பை என் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு? N rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் 12 மாசம். சோ N into 12. இவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு? ஒரு பங்கு. இவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு? ஒரு பங்கு. ஓகேவா? சோ இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. இது வந்து நார்மல் மெத்தட். இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சோ புரியுதா? எப்பவுமே M இன்வெஸ்ட் பண்ணது 1000 ரூபாய், இவன் இன்வெஸ்ட் பண்ணது 2000 ரூபாய், ரெண்டு பேருக்குள்ள ப்ராஃபிட் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி டைரக்டா கொடுப்பாங்க. இப்ப கொஞ்சம் இந்த இடத்துல வித்தியாசமா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான்.
இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இல்லைன்னா இதை கட் பண்ணிடுவோம். 2 நாள் 8, 3 நாள் 12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 20,000 பிளஸ் n இன்ட்டு 2 ஈக்குவல் டு, இதை கிராஸ் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 3n கிடைக்கும். இதை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 40,000 பிளஸ் 2n ஈக்குவல் டு 3n கிடைக்கும். இதுல இருந்து என்னோட வேல்யூ 2n அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 3n மைனஸ் 2n என்ன வரும், n ஈக்குவல் டு 40,000 கிடைக்கும். ஸோ n நம்ம யார் அசியூம் பண்ணோம், n இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 40,000. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், m முதலீடு பண்ணது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல கவனமா ஆன்சர் பண்ணணும். ஏன்னா என்னோட ஆன்சர் 40,000 வந்துருச்சு, அப்ப ஆப்ஷன்ல 40,000 இருக்கு அப்படின்னு இதை சூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு n இன்வெஸ்ட் பண்ணது என்னன்னு கேட்கல, m ஓட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கான். m எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், 20,000 பிளஸ் n. ஓகேவா, என்னோட வேல்யூ என்ன, 40,000. அப்ப 20,000 பிளஸ் 40,000 ஆன்சர் கரெக்டா. ஏன்னா 20,000 பிளஸ் n தான் யார் இன்வெஸ்ட் பண்ணது, நம்ம m இன்வெஸ்ட் பண்ணது. அப்ப 20ஐயும் 40ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும், 60,000. ஓகேவா, சோ 60,000 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. இதுதான் m ஓட இன்வெஸ்ட்மெண்ட், m ஓட இன்வெஸ்ட்மெண்ட். இது n ஓட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, எக்ஸாம்ல 2 ஆன்சருமே வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம தப்பா சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சோ அதனால கவனமா நாம வந்து சூஸ் பண்ணிடணும். ஓகே, சோ இது வந்து நார்மல் மெத்தட். ஓகேவா, சோ இப்போ இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஷார்ட்கட் மெத்தட் ரொம்ப ஈஸியா 2 ஸ்டெப்ல ஆன்சர் வரப்போகுது. ஓகே, சோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் m, இது n போட்டுக்கோங்க. எம்முக்கு என்னுக்கும் கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு, லாபம் எவ்வளவு, இவனுக்கு 1 பங்கு, இவனுக்கு 1 பங்கு. இவனுக்கு 1 ரூபாய் கிடைச்சா இவனுக்கு 1 ரூபாய், இவனுக்கு 10 ரூபாய் கிடைச்சா இவனுக்கு 10 ரூபாய். அதை நான் ரேஷியோல 1:1 எழுதிக்கிறேன். டைம் பீரியட், எம் எத்தனை மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தான், 8 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தான். என் எத்தனை மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், 12 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். ஓகே, ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் என்னது, ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் என்னது, ப்ராஃபிட். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு என்ன வரும், ப்ராஃபிட் பை டைம்னு வருமா, ப்ராஃபிட் பை டைம் கிடைக்கும். புரியுதா, ரேஷியோல சம்ம முடிக்க போற, இவ்வளவு தூரம் கால்குலேஷன் எதுவுமே தேவையில்ல. நல்லா கவனிங்க, இதுதான் ஷார்ட்கட். ஏன்னா நான் நார்மல் மெத்தட் சொல்லி கொடுக்காம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு மறந்து போயிடும். சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நார்மல் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா, சோ அப்ப என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ப்ராஃபிட் டிவைடட் பை டைம். சோ புரிஞ்சிருச்சா, இன்வெஸ்ட்மெண்ட் டு டைமும் மல்டிப்ளை பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, ப்ராஃபிட் பை டைம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, ப்ராஃபிட் பை டைம். ப்ராஃபிட் எவ்வளவு இங்க 1, சோ 1/8. அதுக்கப்புறம் இவனோடது பாருங்க, ப்ராஃபிட் பை டைம் என்னுக்கு போட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வரும், 1/12 கிடைக்கும். அப்ப எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் 1/8, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 1/12 ரேஷியோல இருக்கா. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிராக்ஷன்ல இருக்க ரேஷியோ நார்மல் நம்பரா கிடைச்சிருமா. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வரும், 12:8 கிடைக்கும். இல்லைன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி 3 நாள் 12, 2 நாள் 8 போட்டுடலாம். அப்ப அவங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோ எவ்வளவு, 3:2. அப்ப எம் வந்து 3 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், என் வந்து 2 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். ஓகேவா, சோ இந்த லைனை நல்லா ரீட் பண்ணுங்க. எம் என்பவர் என்னை விட 20,000 அதிகமா முதலீடு செய்யலாம். ஓகேவா, எம் வந்து என்னை விட 20,000 ரூபாய் அதிகமா பண்றான்னா எம்முக்கும் என்னுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, அந்த 20,000 ரூபாய். ஓகேவா, அப்போ எம்மோடது எவ்வளவு, 3 பங்கு, என்னோடது எவ்வளவு, 2 பங்கு. 2க்கும் வித்தியாசம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3 - 2 1. அப்போ 1 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 20,000க்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா, கொஸ்டின்ல வரியிலே அதாவது சொல்லியிருந்தாங்க, எம் என்னை விட 20,000 ரூபாய் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், எம்முக்கும் என்னுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த 20,000. ஓகேவா, சோ அப்போ அந்த எம்முக்கும் என்னுக்கும் உள்ள வித்தியாசம் ரேஷியோல எவ்வளவு, 1 பார்ட் 20,000. ஓகேவா, இப்ப யாரோடது கேட்டிருக்காங்க, எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை பங்கு, 3 பங்கு. அப்போ 3 × 20 60,000 ரூபாய். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா ஆன்சர் வந்துருச்சா. கால்குலேஷனே பண்ணல, அப்படியே ரேஷியோலே சம்ம முடிச்சிட்டோம். சோ நீங்க எக்ஸாம்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த மெத்தட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சொல்லி தராம நான் இது சொல்லி கொடுத்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சோ இந்த மெத்தட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ்ல எக்ஸாம்ல ஆன்சர் வந்துடும். ஓகேவா, சோ இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ சப்போஸ் என்னோடது கேட்டாங்கன்னா 1 பார்ட் 20,000, என்னோடது எவ்வளவு வரும், 2 × 20 40,000 கிடைக்கும். இதுதான் யாரோடது, என்னோடது. இது வந்து எம்மோடது. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா. அதே ஆன்சர் இங்கேயும் வருதா, புரிஞ்சிருச்சா. ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இதே மாதிரி இருக்கு. ஓகேவா, சோ இதே மாதிரி ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன்
கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பிகினரா இருக்கேன், எனக்கு மேக்ஸ் வராது, ரீசனிங் வராது, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல நான் ஒரு 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன், 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னால ஒரு எக்ஸாம் கூட இன்னும் கிளியர் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1699. 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸை படிச்சே நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இதை மட்டும் படிச்சாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இதுல ஜாயின் பண்றதுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்துருப்போம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல போய் நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கும். சோ அதை பே பண்ண வேண்டாம். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு சோ இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜ் இருக்கு இல்லையா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இந்த மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஜாயின் பண்றதுக்கு. சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது வேணும், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி டெஸ்ட் பேட்ச் இல்ல ரயில்வே டெஸ்ட் பேட்ச் அனுப்புங்க. இல்ல எனக்கு வந்து சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் தனியா வேணும், இல்ல ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் நான் வீக்கா இருக்கேன், அப்படி மேக்ஸ் மட்டும் தான் வீக்கா இருக்கேன்னு நினைக்கீங்கன்னா அந்தந்த கோர்சஸும் தனியா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்க மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. சப்போஸ் மேக்ஸும் ரீசனிங்கும் மட்டும் எனக்கு போதும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட பிரைஸ் வந்து வெறும் 999 தான். ஓகேவா? சோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதுல நீங்க கரெக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு A to Z எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், லைவ் கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே, வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த நம்பருக்கு சோ லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிருப்பீங்க இல்லையா, சோ நம்ம டீமோட நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் டீம் கொடுக்குற ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பருக்கு 1699 பே பண்ணிட்டு அந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிருங்க. நீங்க சென்ட் பண்ண ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, சோ ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்ட்டு. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா 50க்கும் மேல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோட மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? சோ இதுல பிரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுமே நீங்க வந்து படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து இருக்கும். கிளாஸ் எங்க நடக்கும்னா ஆப்ல தான் நடக்கும். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். ஆப் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், iOS வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசி, லேப்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலயும் நீங்க வந்து கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ், டெஸ்ட், PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம்னா சிலபஸ் கவர் பண்ணுவோம். அந்த சிலபஸ் கவர் பண்ணும்போதே சின்ன சின்ன டெஸ்ட் எழுத வைப்போம். ஓகேவா? அது போக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் PDF கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ண வைப்போம். ஃபைனலா எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுவீங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண வைப்போம். ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா டெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும், போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். இதுதான். இந்த 4 ஸ்டேஜையும் கரெக்டா கடந்து வந்துட்டீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, என்னென்ன டாபிக் கவர் ஆகும்னா A to Z எல்லா டாபிக்குமே கவர் ஆகும். ஓகே, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் மேம், நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், என்னால ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது, ஆஃப்லைன் கிளாஸோட ஃபீஸ் வந்து 15,000 20,000 வச்சிருக்காங்க, என்னால அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து வெறும் 1699 தான். ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். எதனாலன்னா ஒரு டைம் பே பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ரெனியூவல் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சார்ஜ் பே பண்ண வேண்டாம். ஒரு லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அகைன் இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அடுத்த ஹை லெவல் போறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ். சப்போஸ் லைவ் மிஸ் பண்ணாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். இந்த
2500 நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1699 பே பண்ணுங்க. ஓகேவா? சோ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, கிளாஸ், டெஸ்ட், அந்த டெஸ்டோட மார்க், ரேங்க், பிடிஎஃப், லைவ் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இந்த நம்பரை மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஃபைனலா நீங்க போஸ்டிங் வாங்குற வரைக்குமே லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா? டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. பாசிட்டிவா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, ரயில்வே எக்ஸாம்னா என்ன, எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்னன்னே தெரியாம அவேர்னஸே இல்லாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கிளாஸஸையும் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் நம்ம ஆப்போட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு 1699ல உங்களோட லைஃபே மாறும். ஓகேவா? 1699ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எங்கேயுமே இந்த பிரைஸுக்கு கிளாஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஜாபுக்குள்ள போகணும். அதே சமயம் நீங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கும் இல்லையா? ஸோ காலேஜ் வந்து ஃபைனல் இயர் படிப்பீங்க. ஃபைனல் இயர்ல உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரும். ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுக்கான மேக்ஸ் ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலனாலுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிச்சாலும் சரி, காலேஜ் முடிச்சிட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் தான் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.